பாஸ், நீங்கள் பேட்டி கொடுக்க சம்மதிச்சதுக்கு முதல்ல ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன எடுக்கிற எடை? பாஸ், நீங்கள் எப்படி ரவுடி ஆனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா பாஸ்? ஆமாம், அதுக்கு ஒரு 5 வருஷத்து கோர்ஸ் இருக்குது. அதை படிக்க விட்டு 6 மாதம் அப்புறம் சட்டி முடிக்க விட்டு வந்துக்க. பாஸ், நான் உண்மையிலுமே சீரியஸாக கேட்குறேங்க, எப்படி நீங்கள் ரவுடி ஆனீங்க? உண்மையை சொல்லணும்னா பள்ளிக்கூடம் போனேன், படிப்பே ஏறல. சரிங்க பாஸ். சரி சும்மா இருக்கிறமா உடம்பு யாரும் தேர்த்தி வைக்கலான்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போனேன். உடம்பு சும்மா மாதம் ஏறிச்சு. எவனையாவது அடிக்கணும் போல தோணுச்சு. நல்லா ஏமாலியாக 4 பேர்த்த பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சி போட்டு சாத்தினேன். மக்கள்லாம் பார்த்தாங்க, பயந்துட்டாங்க. அப்படியே 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். மக்கள் அதுலேருந்து என்ன ரவுடி அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. ஓ, ரவுடி ஆகிறது இப்படி தானா பாஸ்? அதுக்கெல்லாம் பல வழி இருக்குது. நான வழி தான். நீங்கள் எப்படி ரவுடி ஆனீங்கன்னு சொன்னீங்க, ஏன் ஆனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பையன்தான். பயங்களா? ஊர் உலகமே உங்களை கண்டு பயந்துக்குது. உங்களுக்கு அப்படி என்ன பாஸ் பயம்? என்ன பயம்? எவனாவது நம்மளை போட்டுருவானாங்கிற பயம். சரி, இதை விட்டுட்டா எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை, எப்படி பிழைக்கணுங்கிற பயம். ஓகே பாஸ், இப்போ நீங்கள் ரவுடி ஆன பின்னாடி அந்த பயம்லாம் போயிடுச்சிங்களா? அப்பப்போ தலை தூக்கம். அதை விட ஹெவியாக சரக்கு போட்டு அழுத்திடுவேன். ஆக மொத்தம் எப்போவுமே ஒரு டேஞ்சர் சோனில் தான் இருக்கிறீங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எங்கிட்ட கேட்கக்கூடாது. சரியான கேள்வி மட்டும் கேளு, சரியா? ஓகே ஓகே பாஸ். நான் மோசமான ஆள். இப்படி நீங்கள் ரவுடி தொழில் பண்ணுறதுனால உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா பாஸ்? இருக்கத்தான் செய்யுது. அப்பப்போ தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன நம்ம குச்சி பண்ண போலீஸ்கிட்ட மாட்டிட்டானே. அவன் ஒரு எல் போடுறான். அவனை ஏன்டா அனுப்புனீங்க? போட வரேன். நீங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு போலீஸ் தொந்தரவுலாம் இருக்குமா? எப்படி சமாளிக்கிறீங்க? நாங்கள் தான் பெரிய அரசியல் கட்சியில் சேர்ந்துக்கோமில்ல. அப்போ பெரிய அரசியல் கட்சியில் உங்களை வந்து சேர்த்துக்கல என்ன பாஸ் பண்ணுவீங்க? நாங்களே கட்சி ஆரம்பிச்சுக்குவோம். இதை கூட தெரியாமல் நீ வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. சாரி பாஸ், இன்னும் ஒரு கேள்விங்க. நீங்கள் வந்து ரவுடி ஆகாமல் இருந்திருந்தா என்னவா இருந்திருப்பீங்க? என்ன இருக்குன்னு கேட்குறீங்க? ஒரு பெரிய அரசியல்வாதி, இல்லை ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, இப்படியெல்லாம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வெட்டியாக ஊரை பற்றிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை தம்பி. சண்முகா, கொஞ்சம் தண்ணி கொண்டா. இந்த தம்பி ரொம்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். தண்ணி சாப்பிட்றியா? என்னடா நம்ம இப்படி ரவுடி ஆகிட்டோமே அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபீலிங் இறக்கத்தான் செய்யும். எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிடும் போது ஆப்போசிட் பார்ட்டி விஷத்துக்கு இதை வச்சு அடிச்சு விட்ருவானான்னுங்கிற பையன் இருக்கும். இல்லை உடம்புக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரி போனால் அங்கே ஆப்போசிட் டாக்டர் வந்து விஷ ஊசி போட்டானா என்னங்கிற பையன் இருக்கும். பாஸ், இப்படி பயந்துக்கிட்டே வாழ்றத விட தொழில் விட்டலான்னு எப்பயா தோணிருக்கீங்களா பாஸ் உங்களுக்கு? விட்டுட்டா நம்மளால் பாதிக்கப்பட்டவன் நம்மளை விட்டுருவானா? இதெல்லாம் புலிவால் பிடிச்ச கதை தம்பி. கடைசி வரைக்கும் வாழை பிடிச்சி தொங்கிட்டே தான் தெரியணும். பாஸ், ரவுடிகளில் எத்தனை வகை இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? தெரிஞ்ச என்ன பண்ண போகிறேன்? 7-8 வகை இருக்குது. அப்படிங்களா? ஆ, ஒரு 4 வகை சொல்லுங்க பாஸ், தெரிஞ்சுக்கிறேன். 4 வகை சொல்லணுமா? சந்தர்ப்ப ரவுடி, சாதுவான ரவுடி, பம்பல் ரவுடி, கும்பல் ரவுடி, இப்படி நிறைய வகை இருக்குது. அப்படிங்களா? ஆ, இது கும்பல் ரவுடினா அது எப்படிங்க பாஸ்? கும்பல் ரவுடினா கூட்டமாக இருந்தால் அடிப்பான், இல்லைன்னா ஓடி போயிடுவான். ஓகே பாஸ். இது பம்பல் ரவுடிங்கிறது? பம்பல் ரவுடினா ஆப்போசிட் பார்ட்டி ஏமாந்துருந்தால் அடிப்பான், இல்லை வலுவாக இருந்தால் ஓடிடுவான். ஓ, இப்படி நிறையா வகை இருக்குல்ல பாஸ்? ஆமாம். சரிங்க பாஸ். இந்த ரவுடிங்களில் நீங்கள் எந்த வகைன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா பாஸ்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. பார்க்கறதுக்கு தான் சாதுவாக இருப்பேன், ஆனால் பயங்கரமான ஆள். என்ன மனுஷன் இந்த ஓட்டம் ஓடுறான்? என்னது, துப்பாக்கி சூடா?
டயர் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. இதை தான் துப்பாக்கி சூடுன்னு நினச்சிட்டு ஓடுறானுங்களா? அடா பாவிங்களா, என்னடா உங்கள் பொழப்பு இப்படி இருக்குது?